ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2026-27க்கான ஆர்டி அட்மிஷன் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஜியோ வந்து இதற்கு முன்னாடி 27/3/2026 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் ஒரு திருத்திய அறிவுரை வழங்குதல் சொல்லிட்டு ஒரு ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஆர்டி வீடியோவில் எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருந்தோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது என்ன டேட்குள்ளே இருந்தால் எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸாக இருந்த ஜியோவில் அந்த டேட் ஆஃப் பர்த் தவறாக வந்து இருந்தது. அந்த ஏஜை கரெக்ஷன் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு ஜியோ வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது 1/4/2026 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக ஒரே டீட்டெயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது டேட் ஆஃப் பர்த் மட்டும்தான். அது என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைகள் எல்கேஜி வகுப்பிற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து 1/8/2022 முதல் 31/7/2023 பிறந்திருந்தால் தாராளமாக நீங்கள் எல்கேஜி அவங்கள வந்து சேர்த்த முடியும். இதில் நீங்கள் ஒரு டேட் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சேர்த்த முடியாது. அதன் பிறகு 1ஆம் வகுப்பு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைக்கு 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்கணும். அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு நாள் முன்னாடியோ இல்லை பின்னாடியோ பிறந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அந்த குழந்தைக்கும் எலிஜிபிள் வந்து ஆகாது. அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் ஆர்டி எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். A to Z டீட்டெயில் நீங்கள் ஆர்டி மூலிமா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் வந்துருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டியில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த தேதி, அதாவது 20/4/2026 18/5/2026 வரைக்குமே இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். ஆஃப்லைனில் இது வந்து கிடையாது. ஆன்லைனில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் அரவுண்ட் உங்களுடைய 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஸ்கூல் வந்து இருக்கணும். அப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இ-சேவையில் அப்ளை பண்ணலாமா இல்லை நீங்களே அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஆன்லைனில் நீங்களே வந்து விண்ணப்பிச்சிக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த ஒரு காப்பியை நீங்கள் எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஒரு காப்பி எடுத்துகிட்டு போய்ட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வச்சுப்பாங்க. சப்போஸ் 25% மேலே வந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதற்கான குலுக்கல் முறையும் நடத்தி அந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதன் பிறகு ரிசல்ட்டையுமே ஆன்லைனில் உங்களுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறதுக்கு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையான இலவசமாக படிக்கிறதுக்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டேட்குள்ளே மறக்காமல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம்.